ஒரு கேஜில் 5 குரங்கை விட்டு அந்த கேஜுக்குள்ளேயே ஒரு லேடர் மேலே பனானாஸை வைக்கிறாங்க. 5 குரங்குல ஒரு குரங்கு அந்த பனானா வெடிக்க மேலே போகுது. அப்போ வெளியே இருந்த சயின்டிஸ்ட் எல்லாமே கோல்டு வாட்டரை ஸ்ப்ரே பண்ணுறாங்க. அந்த தண்ணிக்கு பயந்து மேலே ஏறின குரங்கு கீழே வந்துடுது. கீழே வந்த உடனே சயின்டிஸ்ட் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதை ஆஃப் பண்ணிடுறாங்க. செகண்ட் டைம் மேலே ஏறும்போது மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணுறாங்க. தண்ணி ஸ்ப்ரே ஆனே அந்த குரங்கு கீழே வந்துடுது. அந்த ஸ்ப்ரேவை ஆஃப் பண்ணிடுறாங்க. கீழே இந்த குரங்குகளுக்குலாம் என்ன தோணுதுன்னா, மேலே ஏறினால தான் அந்த கோல்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறாங்க, இவனை மேலே ஏறக்கூடாது. மற்ற குரங்குலாம் பிளான் பண்ணி தேர்ட் டைம் அந்த குரங்கு மேலே ஏறும்போது மிச்சிருக்க குரங்குல அதை அட்டாக் பண்ணிடுது. இப்போ சயின்டிஸ்ட் அந்த 5 குரங்குல ஒரு குரங்கு ரீப்ளேஸ் பண்றாங்க. புது குரங்கு அந்த பனானாவை எப்படியாவது எடுக்கணும்னு சொல்லி அந்த லேடர் மேலே ஏற பார்த்தது. ஆல்ரெடி இந்த பழைய குரங்கு எல்லாம் மேலே ஏறினா கோல்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த குரங்கை பிடிச்சி அட்டாக் பண்ணிடுது. இதே மாதிரி 2வது குரங்கு ரீப்ளேஸ் பண்றாங்க. 2வது புதுசா வந்த குரங்கு ஏறி மேலே ஏறி அந்த பனானா எடுக்க ட்ரை பண்ணுது. மிச்சிருக்க 4 குரங்கு எல்லாம் மேலே ஏறினா கோல்டு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிடுவாங்கன்னு மறுபடியும் அட்டாக் பண்ணிடுது. இதே மாதிரி 5 குரங்கையுமே ரீப்ளேஸ் பண்றாங்க. 5வது வந்த குரங்கு அந்த பனானாவை எடுக்கலான்னு லேடர் மேலே ஏறும்போது மிச்சிருந்த 4 குரங்குமே பிடிச்சி அடிக்க ஆரம்பிச்சிருது. இப்போ அந்த புதுசா அந்த குரங்குக்கெல்லாம் எதுக்கு அடிக்கிறோம், எதுக்கு அடிவாங்கன்னு தெரியாம அடிச்சுட்டு இருந்திருக்கு. ஸோ ஒரு குரங்கை எடுத்து எதுக்காக இப்படி அடிக்கிறீங்கன்னு கேட்டது எனக்கு தெரியல, ஆனால் ஆல்ரெடி இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தனால நாங்கள் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம ஒரு விஷயம் எதுக்கு ஃபாலோ பண்ணுறோன்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க, நம்ம ஃபேமிலி பண்ணுறாங்கன்னு சொல்லி எதுக்கு பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். எப்பவுமே ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு எப்போவுமே ஒரு கொஸ்டின் இருக்கணும், ஏன் இந்த விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு. அப்படி அந்த கொஸ்டின் இருந்தது அப்படின்னா நம்ம கண்டிப்பாக நம்ம பண்ணுற ஒர்க்கில் ஒரு பர்பஸ் இருக்கும்.